மிஸ் பண்ணிடுவேன். ஐயோ வராது. ஐயோ எங்க போறது? இங்க ஒரு கேட் இருக்கு. இந்த எகிரி குதிச்சிடுவேன். ஓடி போடா சீக்கிரம். ஐயோ இது எப்படாது? இந்த சட்டம் உனக்கு தான் நல்லா இருக்கும். நீயே வச்சுக்க. ராஸ்கல். அவ யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவ இந்த லெட்டர் உங்கள யாருக்கு எழுதுறான்னு கூட தெரியாது. அவனை நீங்க இதுக்கு முன்ன பார்த்ததே இல்லை. அதான சொல்ல போறீங்க? கொழுந்து விட்டு எறிகிற நெருப்பு கிட்டையும் தலகுனிஞ்சு நடக்கிற பொண்ணுங்க கிட்டையும் யாரும் வரமாட்டாங்க. நான் பக்கத்துல இருக்கிறப்பவே அவன் இவ்வளவு துணிச்சலா வந்திருக்கான்னா அந்த துணிச்சலையும் நினைப்பையும் அவனுக்கு யார் கொடுத்தீங்க? உங்க அண்ணனை எவனோ ஒரு லோஃபர் சாதாரணமா எற போடுறதை நீங்க விரும்புறீங்களா? இந்த அண்ணன் மேல உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்தா அவனை உங்களை யாருக்கு தெரிஞ்சாலும் நிமிந்து பாருங்க. அவனை உனக்கு எப்ப இருந்து பழக்கம்? சொல்லு. பழக்கம் ஒண்ணு இல்ல, மாமா வீட்டுலதான் பார்த்தேன். அவன் அங்க எதுக்கு வந்தான்? மாமாவை பாக்கிறதுக்கு அப்பப்ப வருவாரு. மாமாவோட ஃப்ரெண்டா? அப்படி நான் உன்கிட்ட சொன்னானா? உன்கிட்ட சொன்னானா? அத்தைதான் சொன்னாங்க. அத்த அத்த அவன் எங்க? யாருடா? அதான் உன் செல்ல புள்ள பாலகிருஷ்ணன். அவன் என்ன பால் குடிச்சு பால் விளையாடுற பச்சை குழந்தையா இங்க இருக்கிறதுக்கு? பேங்க்ல இருக்கான். சரி, அங்கே போய் அவன் தாடைய பேக்குற. டேய் அவன் ஏற்கனவே வாய் புண்ணுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்னடா செஞ்சான்? என்ன செஞ்சானா? அங்க என் வீட்லயும் இங்க உங்க வீட்லயும் வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஊர்ல இருக்கிற புறம்போக்கு பசங்க எல்லாம் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸா? நீ யார பத்தி இப்ப சொல்ற? யார பத்தியா? அவன் ஃப்ரெண்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறான்ல அவன். அது அவன்தான் அந்த பொறுக்கி இந்த போட்டோல இருக்கானே இவன் நம்ம தக்காளி சிவாடா. தக்காளி சிவாவா? ஏன் தர்பூசணி காயிலியா? இவன் பேச பாரு எப்படி இருக்குன்னு. ஒடுக்கு விழுந்த தகர டப்பா மாதிரி. இவன எதுக்கு அந்த போட்டோவை எடுக்கிற? என்ன செய்ய போற இப்ப? இது சொல்றேன். சரி, அத கூட உங்க மாமா வந்துட்டாரு பாரு. என்னடா வெளியே உன் ரவுடித்தனம் ரொம்ப அதிகமா போச்சு? அதுல மாமா அது சரிதான் நிறுத்துறா. உன் தங்கச்சிங்க ரோட்ல நடந்தா வேற யாருமே ரோட்ல நடக்க கூடாதா? வரவங்க போறவங்க எல்லாரையும் பிடிச்சு உதச்சிடுறதா? அவ்வளவு பாசம் உள்ள அண்ணனா இருந்தா தலைக்கு மேல வளர்ந்து நிக்கிற தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்க.